ஒரு மேட்சோ மேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு விஷாலை தான் பார்ப்போம். பயங்கரமான ஒரு ஃபிசிக்கு, ஆக்ஷன் ரோல்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மதகஜராஜனுடைய ஒரு விழாவுக்கு வராரு. அப்படியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 60, 70 வயது முதியவர் மாதிரி ஒரு மாரியா கலகலத்து போய் வந்திருக்காரு சார். என்ன ஆச்சு அவருக்கு? இல்ல மதகஜ ராஜா அந்த படத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து எம்ஜிஆர். கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். ஜெமினி சர்க்யூட் அவங்க தான் பண்ணாங்க. அது தொடர்ந்து 2, 3 படம் பண்ணாங்க, சரியா போல. அதுக்கு பிறகு ஒரு மரணமும் நடந்து போச்சு. அதுக்கு பிறகு அந்த படம் அப்படியே பெட்டியில் போட்டுச்சு. ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் முடியல. ஒரு வழியாக ஒரு 12 வருடம் கழித்து இந்த படம் திருப்பி வருது. அதாவது விஜய் ஆண்டனி மியூசிக்கில் உச்சத்தில் இருந்தப்போ போடப்பட்ட படம், சந்தானம் காமெடியில் உச்சத்தில் இருந்தப்போ எடுக்கப்பட்ட படம். அது திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த விடாமுயற்சி இதான பிறகு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணலாம்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ரொமோஷன் தான் நடக்குது. அதில் வந்து விஷால் வர்றார். உடம்பு மெலிந்து போய் முகம் வந்து ஒரு பக்கம் வீங்கி ஒரு மாதிரி அன்கண்டிஷனில் வர்ற மாதிரி வர்றார். ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் லீனாக வர்றாரு. அதில் பேடையில் பேரப்போ மைக்கு கூட அவரால் பிடிக்க முடியல. அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி கடகடன் நடுங்குது. உடனே டிடி சொல்கிறாங்க அவருக்கு வந்து வைரல் ஃபீவரு, அதனால் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சுறாங்க, சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. குஷ்பு பார்த்தோன்னே கட்டி அணைத்து ஒரு ரொம்ப நேரம் அப்படியே ஒரு அமைதி இருந்தது. நிறைய பேர் வந்து தப்பாக போட்டுட்ருக்காங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதாவது ரொம்ப நாள் கழித்து நமக்கு ரொம்ப நெருக்கமான, நமக்கு ஒரு முக்கிய ஒரு சிக்கலான ஒரு நேரத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்களை பார்க்குறப்போ ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தை. சிலர் தப்பாக வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன்.